அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தவர்கள் மீது எல்லா விதத்திலும் அக்கறை கொண்டவர்கள். தன்னுடைய சமூகத்தவருக்கு எந்தெந்த வழிகளிலெல்லாம் நன்மைகள் கிடைக்குமோ அத்தனை வழிகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் அதை ஊக்கப்படுத்தவும் செஞ்சாங்க. ஏன்னா அந்த நன்மைகள் மூலமாக அல்லாஹ்வினுடைய அருளினால் தன்னுடைய சமூக நண்பர்களை அனைத்து நபர்களும் சொர்க்கம் போக வேண்டும் என்ற பேராவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருந்தது. அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ஹதீஸு தான் இது. நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஸஹீஹ் முஸ்லிம், முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸு நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்றைய காலகட்டங்களில் மஸ்ஜிது நபவிகளை சுற்றி நிறைய காலி இடங்கள் கிடந்தது. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பனு சலிமா கோத்திரத்தை சார்ந்த சில கூட்டத்தார்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, அந்த மஸ்ஜிது நபவியை சுற்றி நம்ம வீடு அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் வாங்க சொன்னதோடு பள்ளிவாசலுக்குள்ளே போய் தொழுக ஆரம்பிச்சிடலாமே அப்படிங்கிற அந்த உண்மையான அந்த ஆசையினால் மக்கள்கிட்ட ஒவ்வொரு நபர்களிடமாக விசாரித்துக்கிட்டே வர்றாங்க. இந்த தகவல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காது வர போயிடுச்சு. அப்போ பனு சலிமா கோத்திரத்தை சார்ந்த அந்த நபர்களை கூப்பிட்டு, நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? நீங்கள் மஸ்ஜிது நபவிக்கு அருகாமையிலே குடிபெயர ஆசைப்படுகிறீர்களாமே, உண்மையாக என கேட்கக்கூடிய நேரத்தில், ஆம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் மஸ்ஜிதுக்கு நபவிக்கு அருகாமையிலே குடிபெயர நாங்கள் ஆசைப்படுறோம். சீக்கிரமாக நம்ம தொழுக வர்றதுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும்னாங்கிற யதார்த்தமான அந்த காரணத்தை சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தானே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வேண்டாம், நீங்கள் தூரமாக அந்த வீடுகளில் நீங்கள் இருந்துக்கிடுங்க. தியாரக்கும் தூரமாக உங்களுடைய வீடுகளை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, துக்தபு ஆசாரம். மறுபடியும் சொன்னால் துக்தபு ஆசாரம். நீங்கள் தூரமாக இருந்து நீங்கள் வர்றீகளில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளுக்கும் நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் தூரமாக நீங்கள் வர்றீங்க, வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு எட்டுகளை எடுத்து வைத்து விட்டு வருகிறீர்களவா, அவைகள் ஒவ்வொன்றுக்கும் நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுறாங்க. மற்றொரு ஹதீஸில் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.